எனக்கு நிஜமாவே தூக்கமா வருது. இப்ப போலன்னா அவன் திட்டுவானா? எனக்கு அது தெரியல. இன்னைக்கு ரொம்ப சூடு அதிகமா இருக்கு. ஹலோ, நான் இந்த ஊர்ல பல வருஷமா இருக்கேன். நீங்க தான் என்னை எழுப்பி விடணும்னு தலையெழுத்து இருந்திருக்கு போல. அந்த மரம் பேசுதுப்பா. என்னை பார்த்து பயப்படாதீங்க நண்பர்களே. நான் வரம் கொடுக்கிற ஒரு மந்திர மரம். அப்ப அது உண்மைன்னா எனக்கு ஒரு முள்ளங்கி கொடுங்க பார்க்கலாம். இதை என்னுடைய பரிசா வச்சுக்கோ. இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. தயவு செஞ்சு என்ன தொடாத. நான் ரொம்ப பழைய மரம். எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எனக்கு என்ன வேணும்னா வாழைப்பழம். நான் கேட்டது கிடைச்சிருச்சு. எனக்கு ஆப்பிள், பைனாப்பிள், திராட்சை இதெல்லாம் வேணும். இங்க பாரு. நான் உங்களுக்கு எத்தனை வர வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க இங்க இருப்பீங்கன்னு தெரியும்டா. ஹேய் நண்பா, இங்க வந்து பாரு. இந்த மந்திர மரம் நாங்க கேக்குறதெல்லாம் கொடுக்குது. விளையாடுறியா நீயே? இது எல்லாமே இந்த மரம் தான் கொடுத்துச்சு. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் தேன் வேணும். என்னது? என்னால இதை நம்பவே முடியல. அது தொடக்கூடாதா? எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும். இது நல்லா இருக்கே. எப்படி கிடைக்கும்? எனக்கு இப்ப சோர்வா இருக்கு. நீங்க நாளைக்கு வாங்க, உங்களுக்கு வரம் தரேன். நாளைக்கு எனக்கு இவனை மாதிரியே தேன் கிடைக்குமா? எனக்கு பழம் தொடுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் வேணும். எனக்கு அழகான ஒரு சிம்மாசனம் வேணும். கண்டிப்பா. மாஸ்டர், அவனுக்கு வந்து தொட்டிருப்பானுங்க. இந்த லக்கா வந்து கெடுத்துட்டான். நாளைக்கு பார்க்கலாம். சரி, நீ திரும்ப இங்க வந்துரு. இதுக்காக நான் ராத்திரி பகலா உழைச்சிருக்கேன். நான் இதை வச்சு நிறைய திறமைகளை திருட முடியும். பார்த்து பத்திரமா வா. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? நல்லது. இப்போ உங்களுக்கு தேவையானது கேளுங்க. முதல்ல நான் சொல்றேன், எனக்கு நிறைய தேன் வேணும். உனக்கு வாசனை வரலையா? எனக்கு அவன மாதிரியே தேன் கிடைச்சிருச்சு. எனக்கு சிம்மாசனம் கிடைக்குமா? அது பின்னாடி தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப மிருதுவாய் வேற இருக்கு. பழம் தொடுற டூல்ஸ் எங்க? ரொம்ப அற்புதமா இருக்கேன். ஹேய் மதுர மரமே, எனக்கு என்னுடைய ஸ்விம்மிங் பூல் கிடைக்குமா? நான் இது ஒன்றும் கேட்கலையே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோ? உன்னுடைய சைஸுக்கு இது போதும். அது வேணும்னா உண்மையா இருக்கலாம். மன்னிச்சிரு நண்பா, எனக்கு மறுபடியும் சோர்வா இருக்கு. ஆனா ஒண்ணு, எனக்கு கிறிஸ்டல் பீச் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வரங்களை கொடுக்கறேன். சேர்ந்து வேலை பண்ணுங்க. இதோ கண்டுபிடிக்கிறோம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ மாட்டேங்கிறீங்க. நீங்க உடைச்சிட்டீங்க. உங்க மேல எனக்கு வருத்தம். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். ஏய் கொஞ்சம் நெல்லு. என்னோட தம்பிய பாத்தியாடா? அவன் மந்திர மரம் கொடுத்த தேனை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். மந்திரமா? அவன் சொன்னான், ஆனா நான் தான் நம்பவே இல்லை. உண்மைதான்ப்பா, அது இங்கதான் இருக்கு. என்ன எதுக்காக இங்க இழுத்துட்டு வந்த? மாஸ்டர், கலெக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலை. இங்க வா, அடுத்ததா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அடப்பாவி, இது எல்லாமே அந்த ரெஸ்பெக்டர் வேலையா? அவங்க மரத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாரி, நான் வேணும்னே இதை பண்ணல. கொஞ்சம் அமைதியாரு. மத்தவங்க கிட்ட இதை சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்க கண்ணாலே இதை பார்த்தாதான் நம்புவாங்க. நாம இப்படி பண்ணா என்ன? டேய் அண்ணா, இதுதான் மந்திர மரம். ஹலோ, என்னுடைய புது நண்பா.
லக்கா எங்க போனாரு? அவனால இன்னைக்கு வர முடியல, அதனாலதான் என் அண்ணனை நான் கூட்டிட்டு வந்தேன். சரி, அவர் கூட வரம் கேட்கலாம். இவங்க ஏமாத்துறாங்க. இது ரெக்ஸ்பெக்டரோட புது ட்ராப். பாருங்க, என்ன அவர் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு. உங்களுக்கு கொடுத்த வரங்களை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த மந்திர மரங்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்துச்சு. நீ அதை பயன்படுத்தி பாரு. என் அண்ணன் இப்பதான் இங்க வரான். அவனுக்கு இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இந்த மந்திர பழங்களை சாப்பிட்டா உங்களுக்கு எல்லா வரமும் கிடைக்கும். வேணாம், அது கலெக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ துப்புடா தம்பி, துப்பு. நிறுத்துடோ, இது சாதாரண பழம் தான். நீ சாப்பிடலன்னா உனக்கு வரமே கிடைக்காது. டே அண்ணா, என்ன நம்புடா. நல்லது. கீழே கிடைக்கிற கிறிஸ்டல் பீச்சை கையில எடுத்துக்கோங்க. மேற்கு குகையில இருக்கிற ஒன்னோட அதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு வரங்கள் கிடைக்கும். எல்லாருமே அதை தொடலாம். அது கலெக்டரா இருக்கும். ஏ பப்ளு, தப்பு தப்பா எப்பயும் யோசிக்காத. இத கையில பிடி, நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம். ஆமாடா அண்ணாவோ. நான் நினைச்சது சரிதான். இதோ இங்கதான் இருக்கு. இல்லங்க, மிஸ்டர் பி, இன்னும் ஒரு பீஸ். பப்ளு, உன்னோட பீஸ கூட வாங்கிட்டோம்ல. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய் லக்கா, நீ சீக்கிரம் வா. நிறுத்துங்கப்பா, அத பண்ணாதீங்க. ரெக்ஸ் தான் அந்த மந்திர மரம். அவனும் இந்த பீட்டு சேர்ந்து தான் நம்மள ஆமா, ஏமாத்திருக்காங்க. உண்மைதான். லக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம். அத உடைங்க. இப்போ உங்க திறமையெல்லாம் என்கிட்ட. எனக்கு ஒரு வாசனையும் வரல. என்னால நடக்க கூட முடியல தெரியுமா? என்னால பழம் தொட முடியலையே. அப்படின்னா அந்த கிவி தான் கலெக்டரா? ரெக்ஸ்பெக்டர். என் கூட சண்டை போட விரும்புறியா? பலமே இல்லாம. ஏய் தம்பி, எனக்கு சோர்வா இருக்கு. பழத்தை காட்டி அவங்களை ஏமாத்தணும் பாத்தீங்களா? இது உன்னுடைய டர்ன் பப்ளு. உன் தோல்வி வந்துக்கோ. உன் திறமைகளை என்கிட்ட கொடுத்துரு. உன்னுடைய ராஜா ரொம்ப கோபத்துல இருக்கா. மரியாதையா மன்னிப்பு கேட்டுடு. சீக்கி, அந்த கேண்டில அணைங்க. பைத்தியம். இருட்டிலையும் நான் உங்களை பிடிச்சே தீருவேன். என்கிட்ட மாட்டிக்கிட்டடா. நான் உன்னைய காப்பாத்துறேன். உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க. நான் நல்லா சுடுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மிஸ்டர் பீட், உனக்கு ஒன்னாகலையே. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? உன் திறமைகளை எடுத்துட்டு அப்புறமா கிளம்புறேன். என்னுடைய கலெக்டர் பாக்கெட்ல தானே இருந்தது. இங்க இருக்கு. எங்க எங்க இருக்குன்னு சொல்லு. தன்வினை தன்னை சுடும். சும்மா விட மாட்டேன். ஆடாத ரெக்ஸ், டயர்டா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போலாம். வரியா? வீட்டுக்கா? இவ்வளவு சீக்கிரத்துலயா? புல்லட் காலி. சரி வா, நம்ம போலாம். கலெக்டர் உனக்கு வேணுமா? எனக்கு முன்னாடியே அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. சீக்கிரமா சரியாயிடுவாங்க. சரி லக்கா, அந்த கலெக்டர் என்கிட்ட தரேன்னு சொன்னல. இந்தா, என்னுடைய வாங்க கலெக்டர். நம்ம போலாம். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! மறுபடியும் என்னை ஏமாத்திட்டான். நீ இதையா தேடிக்கிட்டு இருக்க பாரு. எனக்கு வாசனை வந்துருச்சு. பாத்தியா? என்னால பழம் தொட முடியுதுப்பா. நாம ஜாக்கிரதையா இருந்தா ரெக்ஸால ஒண்ணும் பண்ண முடியாது. ரெக்ஸ்பெக்டர் டாடா. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மிஸ்டர் பீட்,
மிஸ்டர் பீட் மாஸ்டர் நீங்க எப்பயுமே என்ன கடைசியில தான் யோசிக்கிறீங்க.